நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20D தமிழ் உண்மை செய்திகள். வணக்கம். திருச்சியில் இயன்முறை மருத்துவ சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம். ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்ட இயன்முறை மருத்துவர் சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய போராட்டம் திருச்சி புத்தூர் 4 சாலை சந்திப்பு அருகில் நடைபெற்றது. இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு மாநில தலைவர் மருத்துவர் உதயகுமார் தலைமை தாங்கினார். இச்சங்கத்தின் துணைத் தலைவர் மற்றும் சமூக சமத்துவத்துக்கான மருத்துவர் சங்கம் மற்றும் குழந்தை நல மருத்துவர் பேராசிரியர் முத்துக்குமார் உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கி வைத்தார். நியூஸ் 20D தமிழ் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் எச் பஷீர். உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 20D தமிழ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யவும். பள்ளிக்கல்வி தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் கடந்த 20 வருடங்களாக எண்மணி மருத்துவர்கள் தொகுப்பூதியத்தில் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதாக நியமிக்கப்பட்டு பணியாற்றி வருகிறோம். பல நீண்ட நாட்களாக எங்களுடைய பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் கேட்டு நாங்கள் விண்ணப்பித்து பலமுறை அமைச்சர்களை பார்த்தும் இதுவரை எங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இந்த அரசு திமுக அரசு ஆட்சி வருவதற்கு முன்பு 10 வருடத்துக்கு மேலாக தொகுப்பூதியத்தில் பணியாற்றுபவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வதாக உறுதியளித்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் வந்தது பிறகு பலமுறை நாங்கள் கோரிக்கை மாநாடு நடத்து தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தலைமையிலேயே நடத்தினோம். சென்னையில் 4 வருடங்களுக்கு முன்பு அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட அமைச்சர் அவர்கள் விரைவில் எங்களுடைய கோரிக்கைகள் முதல்வர் பார்வைக்கு கொண்டு சென்று எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுவதாக உறுதியளித்திருந்தார். ஆனால் இதுவரை எங்களுடைய கோரிக்கை எந்த கோரிக்கையுமே நிறைவேற்றப்படவில்லை. எங்களுடைய பேசிக்கான முக்கியமான கோரிக்கையான EPF ESI, அதாவது எங்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டால் கூட எங்களுக்கு எந்த இன்சூரன்ஸ் பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கிறது. அதே மாதிரி எங்களுடைய சம்பளத்துக்கு எங்களுடைய பணிக்காலத்துக்கான பாதுகாப்பான EPF பிடிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் தினக்கூலி அடிப்படையில் பணியாற்றுபவர்கள் கூட EPF பிடிக்கும். இந்த காலத்தில் இதுவரை எங்களுக்கு EPF எந்த விதத்திலும் பிடிக்கப்படாமல் உள்ளது. இந்த சமகர சிக்ஷா திட்டத்தில் பணியாற்றுபவர்களுக்கே 2015 முதல் EPF பிடிக்க வேண்டும் என்ற ஒரு ரூல்ஸ் இருக்கும்போது எங்களுக்கு இதுவரை EPF பிடிக்காதது பலமுறை நாங்கள் கோரிக்கை வைத்துவிட்டோம். ஒவ்வொரு முறை சந்திக்கும் போதும் இவர்கள் இப்பொழுது பதவியேற்ற பிறகு கிட்டத்தட்ட 20 முறை சந்தித்துள்ளோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும் பள்ளிக்கல்வி செயலாளர் அவர்களையும். ஆனால் ஒரு முறை கூட எங்களுடைய EPF கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இப்போதும் ஃபைல் கிணற்றில் இருப்பதாக கூறுகிறார்கள். விரைவில் நிறைவேற்றுவதாக சென்ற முறை ஒரு 15 தினங்கள் முன்பு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை சென்றபோது சந்தித்த பொழுது நிறைவேற்றுவதாக சொல்லியிருந்தார். இதுவரை எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. வரும் இடைக்கால பட்ஜெட்டிலாவது எங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை எங்களுடைய கோரிக்கையாக இந்த அடையாள உணவெடுத்த போராட்டத்தின் மூலமாக வைக்கிறோம். ஒருவேளை எங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் சென்னையில் காலவரையற்ற உணவெடுத்த போராட்டம் நடத்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துள்ளோம். டாக்டர் உதயசங்கர், எண்முறை மருத்துவர்கள் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி எண்முறை மருத்துவர்கள் சங்கத்தின் தலைவர்.